இப்போது எடப்பாடி 4.5 வருஷம் இருந்தால் ஜெயலலிதா சத்துக்கு முற்பாடு அந்த ஆள் வந்து கான்ட்ராக்ட் விட்டார். அந்த கான்ட்ராக்ட் விட்டோயே எங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க தனி உரைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த பேரூராட்சிகளுக்கு என்ன கொடுத்தாங்க, நகராட்சிகளுக்கு என்ன கொடுத்தாங்க, அதில் கான்ட்ராக்ட் விட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? மாநகராட்சிகளுக்கு பேரூராட்சி இந்த பேரூராட்சிகளுக்கு மாநகராட்சி எடுத்துட்டீங்க. என்ன சம்பளம் போட்டு கொடுத்தீங்க? கான்ட்ராக்டுக்காரர் என்ன கொடுக்க உங்களுக்கு தெரியுமா? எங்களை கொண்டு போய் செக்யூரிட்டி ஆடுற மாதிரி ஆட்டிட்டு நீங்கள் நல்ல தெளிவாக எடப்பாடி ஜெயலலிதா காசு எடுத்துகிட்டு 7 மாதத்துக்கு முன்னாடியே வடநாட்டுக்கெல்லாம் போய் சுற்றி இப்போ போகாமல் என்னாச்சு? டம்மியாகி நிற்கிற எங்களில் ஏமாத்துற ஐயா. அது கடைசியில் எம்பியும் ஏமாத்துற. இப்போ என்னாச்சு? வேலை காட்டுற வேல்மணி நீயும். வேல்மணி அந்த ஊயர்னு ஒரு கம்பெனிக்கு ஓஎஸ் கம்பெனின்னு 10 வருஷம் அந்த ரப்பர் ஓட்டிருக்காரு. அந்த ரப்பர் ஒன்று மாநகராட்சிக்கு கேஸ் ஓட்டிருக்குது. அந்த கேஸ் நடக்குது. இதே என்னாச்சுன்னு. அப்புறம் இந்த பல்ப்பு டியூப்லைட் பல்ப்பு எல்லா டியூப்லைட் பல்ப்பையும் கழட்டி எந்த கம்பெனிக்கு கொடுத்தீங்க? மாநகராட்சி டெண்டர் விட்டீங்க, அது விட்டீங்களா? அந்த புளிச்சுங்கிற எல்என்டி பல்ப்பு கொண்டு வந்து அது 2000 மாற்றி விட்டு அது எத்தனை ரூபா? அந்த எல்என்டி பைப்பு ஏற்கனவே பைப்பு முதல்ல இருந்தது டியூப்லைட் மாட்டுன்னு பைப்பு. அந்த பைப்புலேயே ஒன்று சிக்க வச்சிங்க. அந்த பைப் மேலே மாட்டுறதுக்கு ஒரு சார்ஜ் போட்டிருப்பீங்க இல்லையா? வேல்மணி ரொம்ப பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் நகராட்சியிலெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பண்ணதுக்குமே இவர் பண்ணதுக்குமே சினாரி பாயிட்டாங்க. 2 பேர் ஆகிட்டு விஜயில் 2 கால் கால்கிட்ட போகுது. 2 காலில் நின்றுட்டுருக்கிறாரு. விஜயை கேட்குறாங்க, ஐயோ நீங்கள் 4 வருஷம் ஆண்டீங்களே, தண்ணி விடலுக்கு என்ன அவுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? கான்ட்ராக்டை விட்டுட்டு கான்ட்ராக்டுக்காரன் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? தண்ணி விடையெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி துப்பத்தொழிலாளி கான்ட்ராக்ட் விட்டு என்ன கொடுத்தாங்க? பஸ்ஸை கான்ட்ராக்ட் விட்டீங்க. அது வந்து இப்போ உங்கள் பேரில் கேஸ் இருக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஜெயிச்சு விடுங்க, நான் இவரை போய் பிடிச்சிட்டு போயிடுறேன். சேலத்தில் இருக்கிற எடப்பாடியை பிடிச்சி உள்ள கேஸ் ஓட்டுறேன் அப்படின்னாரு. இப்போ அவரும் திருடிட்டார். அப்போ கேஸும் போடல, இவரும் திருடிட்டார். என்ன கேஸ் போட்டுக்கிறீங்க? அதை பாலா ஜாகா வழி கொண்டு கருவில் 41 வருஷம் சாக வச்சு போட்டால் அவன் தான் தண்ணியோட வையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊருக்காரெல்லாம் சொல்கிறாங்க. கலைஞர் தான் பண்ணுது இல்லை, நீங்கள் பண்ணல. அது பொதுமக்கள் அப்படி ஆகிடுதுன்னா ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையோ? 41 பேர் அந்த ஊர் மக்கள் பேசுகிறாங்க இல்லையோ? வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு உங்கள் 4 வருஷம் முடிஞ்சது. எம்பி சீட்டில் இருக்கிறீங்க இல்லையோ? யார் ஓட்டு போடுறது? நீங்கள் எம்எல்ஏ சீட்டுக்கு வரும்போது சட்டிவானை கொடுத்து ஜெயிச்சு வந்தீங்க. அப்புறம் தீபாவளி இந்த ஆயுத பூசைக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம்ட்டு வந்தீங்க. பணம் கொடுத்தீங்களா? ஆயுத பூசைக்கு 2 வருஷம் கழித்து அது எம்பி சீட்டு வருது. நீ ஜெயிச்சு வந்துட்டீங்க சும்மா ஏமாற்றிட்டு. மறுபடி எம்பி சீட்டு வருது. 40 சீட்டு ஆள் போடுறது மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள். அது ஏழைக்கு தானே போட்டிருக்காங்க, அந்நாடும் காசு தானே போட்டிருக்காங்க. நீங்கள் அதை நினச்சிங்களா? நீங்கள் மேலே ஏறியாச்சுன்னா கபட்டை விட்டுட்டு போயிடுவீங்க கண்டுக்கூட. உங்கள் வேலையே எல்லாம் இந்த சடங்கு எறிஞ்சிட்டாங்க. நல்ல கணத்தில் ஆழமாக இறக்கி விட்டு போயிடுவீங்க. வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம்